ஹாய் மக்களே, வெல்கம் டு த தொடர் ரிப்போர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற முதல் தமிழ் படமும் இதுதான். இந்த படத்தில் பெரிய நடிகர்கள் பட்டாளமே இருக்கு. அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில், ஜாக்கி ஷெராஃப், டினு ஆனந்த், பிரியா பிரகாஷ் வாரியர், பிரபு, பிரசன்னா, யோகி பாபு, ரகுராம், ரெடன் கிங்ஸ்லி, ராகுல் தேவ், ஷைன் டாம் சாக்கோலாம் நடிச்சிருக்காங்க. அஜித் அவர்களுடைய எடையை குறைச்சி 2 டிஃப்ரெண்ட்டான லுக்ஸில் இருப்பாருன்னு படத்தோட டீம் ஏற்கனவே நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. த்ரிஷா 6வது தடவையாக அஜித்தோட ஜோடி போட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சலார் படத்தில் பிருத்விராஜோட சின்ன வயசு கேரக்டரில் நடிச்சிருந்த கார்த்திகேயா தேவ் தான் இந்த படத்தில் அஜித்துக்கு பையனாக நடிக்கிறாரு. அடுத்ததாக சிம்ரனும் ஒரு கேமியோ ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏகேவா இருக்க அஜித்குமாருக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அதுதான் ரெட் டிராகன். இவர் ஒரு பழைய கேங்ஸ்டர். இவர் இந்த அடிதடியெல்லாம் விட்டுட்டு திருந்தி சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக போலீஸ்கிட்ட தானாக போய் சரண்டர் ஆகிடுறாரு. இதுக்கு காரணம் இவரோட ஒய்ஃப் ரம்யாவாக நடிச்சிருக்க த்ரிஷா சொன்னனால தான். அதோட 18 வருஷம் ஜெயிலையும் இருந்துட்டு வெளியில் வராரு. இவரோட பையன்தான் விஹானா நடிச்சிருக்க கார்த்திகேயா தேவ். இவருக்கு 18 வயசு வந்ததுக்கப்புறமா பர்த்டே விஷா எப்போவும் நீங்கள் ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு அப்பா கிட்ட கேட்குறாரு. ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆன ஏகே தன்னோட பையன் ஏதோ ஒரு போதைப் பொருள் கடத்தல் விஷயத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. தன்னோட பையனை காப்பாற்றுறதுக்காக பழைய தொழிலை விட்ட ஏகே மறுபடியும் அதை கையில் எடுக்கிறாரு. தன்னோட பையனை அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணமாக இருந்த ஆட்களை தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் 2 ட்வின்ஸ் கிட்ட வந்து நிற்கிறாரு. அவங்க தான் ஜாமி அண்ட் ஜானியா நடிச்சிருக்க அர்ஜுன் தாஸ். இந்த ரெட் டிராகனோட பின்னணி என்ன, இவர் எதுக்காக கேங்ஸ்டர் லைஃப்பை விட்டார், ஜாமி அண்ட் ஜானியும் எதுக்காக ஏகே கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்கன்ற பல கேள்விகளுக்கு குட் பேட் அக்லி படம் தான் பதிலாக இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஒரு மாஸான ஃபுல் என்டர்டெய்னிங்கான பர்ஃபார்மன்ஸை தான் அஜித் கொடுத்துருக்காரு. அஜித்தோட பழைய படங்கள் டயலாக்ஸ் அதுக்கப்புறம் ரெஃபரன்சஸ் நிறைய கொடுத்துருக்கிறதுனால அஜித்தோட ஃபேன்ஸுக்கு இது ஒரு விண்டேஜ் ஃபீலாக இந்த படம் கொடுக்குதுன்னு சொல்லணும். அஜித்தோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், எல்லாமே அட்டகாசமாக இருந்தது. ஆதிக் ரவிச்சந்திரன் ஏற்கனவே தன்னை ஒரு அஜித் ரசிகன் தான் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஒரு ரசிகனாக அஜித்தை எப்படியெல்லாம் ரசிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாஸாக இந்த படத்தில் அஜித்தை காமிச்சிருக்காரு. த்ரிஷாவோட சீக்வன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் எப்பவும் போல் ரசிகர்களோட மனசை கவர்ந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அர்ஜுன் தாஸ் முதல் தடவையாக படத்தில் ட்வின்ஸாக நடிச்சிருக்காரு. ஒரு பக்காவான வில்லனா தன்னோட பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் ரொம்பவே ஹைலைட்டாக இருந்தது. அஜித்தோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. முக்கியமாக ஃபோட்டோ ஷூட் சீக்வன்ஸை பற்றி சொல்லியே ஆகணும். அந்த சீன்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிம்ரனோட கேமியோ ரோல் ஃபேன்ஸுக்கு பெரிய சர்ப்ரைசிங்கான விஷயம்தான் சொல்லணும். நிறைய சர்ப்ரைஸ் ட்விஸ்ட்டுன்னு காம்ப்ளிகேட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி, அதே சமயம் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அருமையான படத்தை டைரக்டர் கொடுத்துருக்காரு. இன்டர்வெல்க்கு அடுத்து வர செகண்ட் ஹாஃபில் வர எல்லா எமோஷ்னல் சீன்ஸுமே ரொம்பவே அழகாக இருந்தது. அப்பா பையனுக்கு நடுவில் இருக்கிற உறவு, அதில் இவங்க வெளிப்படுத்துகிற சென்டிமெண்ட்ஸுமே சூப்பராக இருந்தது. காமெடி போர்ஷன்ஸை கவர் பண்ண ரெடன் கிங்ஸ்லி அப்புறம் யோகி பாபு இவங்களோட சீன்ஸ் எல்லாமே ரசிக்கிற மாதிரி அமைஞ்சிருந்தது. ஆக்ஷன் சீக்வன்சஸை கேப்சர் பண்ண விதம் அட்டகாசமாக இருந்தது. இதுக்கு சினிமாட்டோகிராஃபர் அபிநந்தன் ராமானுஜனுக்கு தான் பெரிய கைத்தட்டலை கொடுத்தாராகணும். பிஜிஎம் அப்புறம் சாங்ஸ் எல்லாமே மாசாக இருந்தது. ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் படத்தோட நிறைய சீன்ஸை ஒரு படி மேலே எடுத்துகிட்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பக்காவான அட்டகாசமான படம் தான் இது. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இந்த படத்தை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.